இருதயத்தின் மூலமாக தான் நான் பிறப்பிக்க வேண்டும் காரியங்களை, சுகத்தையும் வாழ்வையும் வெற்றியும் ஜெயத்தையும் எதிர்காலத்தையும் இந்த வசனத்தை எடுத்து உள்ளத்தில் வச்சு அந்த உள்ளத்திலேருந்து அது பயிராகி விளைஞ்சு தான் வரணும். எனக்கு இப்படி தான் காரியம் நடக்குது. அப்போ இதை கண்டிப்பாக நான் புரிஞ்சு கொள்ளணும், எப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நீரே என் தாஞ்சா, நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பார் இயேசுவே. சென்னையில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் போதகர்கள் கருத்தரங்கு நாள் ஜனவரி 21, 22, 23 ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இடம் அப்போஸ்தல ஐக்கிய சபை 47 வடமலை தெரு, புரசைவாக்கம், சென்னை 7. நேரம் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை. இக்கருத்தரங்கில் செய்திகள் தமிழில் மட்டுமே வழங்கப்படும். இக்கருத்தரங்கில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மார்க் 4:26-29. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரில் நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். எப்படி விசுவாசம் கிரியை செய்தான்? அதனால தான் இந்த பகுதியை வாசித்தேன். இந்த பகுதி என்ன சொல்லுது? தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குதான்? ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்போ எங்கே ஆரம்பிக்கணும்? எப்படி ஆரம்பிக்குது? தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லா வேலையும் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி காரியங்களை நாம் மாற்ற முடிகிறது, எப்படி ஒரு காரியத்தை பிறப்பிக்க முடிகிறது, எப்படி சில காரியங்களை உண்டாக்க முடிகிறது, எப்படி நடக்குது காரியங்கள்லாம் சொல்கிறாரு. மனுஷன் நிலத்தில் விதையை விதைக்கிறதெல்லாம் ஆரம்பிக்கணும். அதுதான் நம்ம பார்த்து வருகிறோம். விதை கர்த்தருடைய வசனம். இந்த வசனமாகிய விதையை நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் எப்படி விதைக்கிறது அப்படின்னு. ஏன்னா எல்லாமே ஒரு விளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி தான் ஏற்படுத்த முடியும்னு இருக்குது. வெற்றியை ஒரு விவசாயி நிலத்தில் விளைச்சல் எப்படி ஏற்படுத்துகிறான் அப்படி தான் நம்ம உண்டாக்க முடியும். வாழ்க்கையில் வெற்றி பெறணுமா, ஜெயிக்கணுமா, தோல்வியை ஜெயமாக மாற்றணுமா, அது ஒரு விளைச்சல் மாதிரி இருந்தது வேத வசனம். நான் சொல்லலை, இது என்ன ஒரு முக்கியமான பதிலை நமக்கு கொடுக்குது பாருங்கள். ஒரு விளைச்சல் மாதிரி தான் அது நடக்குதுன்றது. ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை
முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அப்போ விதையில் தான் ஆரம்பிக்கணும், விதையை விதைக்கணும். இப்போ அந்த விதையை விதைக்கிறத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். போன வாரம் அதை பற்றி பேசினேன் இல்லையா? விதையை விதைக்கிறது எப்படி, விதையை விதைத்துன்று ரொம்ப முக்கியம். விதைகள்லாம் ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணலன்னு அர்த்தம். விதைகள்லாம் சான்ஸே இல்லை. விதைகள்னால் ஒரு எதிர்காலமே கிடையாது. ஒரு விவசாயி நிலத்தில் விதையை விதைக்கிறான்னா அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, அவனுக்கு ஒரு அறுவடை இருக்குது. அவன் அதை நம்பி பாருங்கள், முக்கால்வாசி பேர் கடன் வாங்கி விதைக்கிறாங்க. கடன் வாங்கி விதைச்சிட்டு விளைச்சல் வந்த உடனே கட்டிடலான்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. பெரிய எதிர்காலத்தையும் அவன் பிளான் பண்ணி வச்சுருக்கான். இதை வச்சு விதைக்கவில்லை என்றால் ஒரு எதிர்காலம் கிடையாது. விதைக்கலாம் எதையும் எதிர்பார்க்கவே முடியாது. அப்போ எப்படி விதைக்கிறதுங்கிறத பற்றி தான் போன வாரம் பேச ஆரம்பித்தேன் இல்லையா? எப்படி விதைக்கிறது? வசனத்தை எடுத்து நான் என் வாயால் அறிக்கை செய்யும்போது தான் என் இருதயத்தில் அந்த வசனத்தை நான் விதைக்கிறேன். இப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாமே நடக்குது. என் வாழ்க்கையில் நான் வெற்றி எப்படி உண்டாக்குறது? கடவுளுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம்னு எல்லா ரீதியிலையும் கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்ன்ற வாக்கு தத்தங்களை எடுத்து என் வாயில் வச்சு அதை சொல்லி உச்சரித்து என் வாயால் நான் அதை சொல்லும்போது, அறிக்கை செய்யும்போது என் இருதயத்தில் விதைக்கிறேன். நான் அதுதான் சொல்லிட்டு வரேன். நான் ரொம்ப முக்கியம். அப்படி விதைக்கலைன்னா நான் ஆரம்பமே பார்க்கல. ஏன் அப்படி? ஆரம்பமே இல்லைன்னு அர்த்தம். விதைக்கல, விதையில தான் ஆரம்பமாகுது. ஏன் அப்படி? அது அப்படி தான். என்ன கடவுளே அப்படி தான் ஆரம்பித்தார் பாருங்க. எப்படி சொல்லியிருக்குது? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலனா எதுவும் இல்லாதப்ப வார்த்தை மட்டும் இருந்தது. அந்த வார்த்தையை வச்சு எல்லாத்தையும் உண்டாக்கி இருக்கிறார். இப்படி தான் எல்லாமே உண்டாச்சு. கடவுளே ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறார்? வார்த்தையில் தான் ஆரம்பிக்கிறார். அப்போ நம்மளும் வாழ்க்கையே வார்த்தையை வச்சு தான் ஆரம்பிக்கணும். ஒரு நல்ல எதிர்காலத்தை வார்த்தையை வச்சு தான் உண்டாக்கணும். ஆதியில் வார்த்தை இருந்ததுன்றது போல் நமக்கும் ஆரம்பத்தில் வார்த்தை தான் இருக்கணும். 10 லட்சம் இருந்தால் உண்டாக்கிட முடியாது, வார்த்தை இருக்கணும். கடவுளுடைய வார்த்தை தான் எல்லாத்தையும் உண்டாக்குகிறது. அப்போ இந்த வார்த்தை எவ்வளோ முக்கியங்கிறத நான் உங்களுக்கு காண்பிச்சேன். கடவுளே அப்படி தான் உண்டாக்குறார். வார்த்தையை வச்சு தான் எல்லாத்தையும் உண்டாக்குறார். ஒன்றுமே இல்லை, வார்த்தை இருந்தது, வார்த்தையிலேருந்து எல்லாத்தையும் உண்டாக்குறார். உங்களுடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், இன்றைக்கு தோல்வியில் இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் கிடக்கலாம். நான் சொல்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை பிடிங்க, வார்த்தையில் ஆரம்பிங்க, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை பிடிங்க, அதை எடுத்து வாயில் வைங்க, வாயிலேருந்து அது இருதயத்துக்குள்ளே போட்டோம். நான் சொல்கிறேன், எப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் உண்டாகுதுன்னு நீங்கள் பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பேசி கொண்டிருக்கிறோம். ஒரு புதுவிதமான ஒரு வாழ்க்கையை எப்படி உண்டாக்குகிறது என்பதை குறித்து பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் அதை சொல்கிறார், அதை நான் விளக்குறேன், அவ்வளோதான். தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்றார். அதை பார்த்து கற்றுக்கன்றார். அப்படி தான் உண்டாகுது. இங்கே ஒரு வித்தியாசம். விதை வசனம், நிலம் உண்டு இருதயம். இந்த வசனத்தை கொண்டு வந்து இருதயத்தில் விதைக்கணும்னா வாயால் சொன்னால் தான் இருதயத்தில் விதைக்க முடியும். இதன் அடிப்படையில் தான் சில காரியங்களை சொல்லி வருகிறேன். இந்த வாயால் சொல்கிறது தான் நிறைய பேருக்கு வழங்க மாட்டேங்குது பாருங்கள். எதுனா வாயால் சொல்கிறது, அது நாங்கள்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் வாயாலோடு சொல்கிறோம், மனசில் இருந்தால் போதும். கர்த்தர் மனசை தான் பார்க்குறாரு. நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும், அவர் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி போகிறாங்க ஜனங்க. கர்த்தர் அப்படி நம்மளை உண்டாக்கலை. நம்மளை எப்படி உண்டாக்கியிருக்காருன்னா, வாயால் சொல்லி இருதயத்தில் அது போய் விதை மாதிரி விழுந்து அதிலிருந்து விதை முளைத்து பயிராகிறது, அதுக்கு ஒப்பாக இருக்குதுன்றார். அப்போ இங்கிருந்து தான் உண்டாகணும். இருதயத்தின் மூலமாக தான் நான் பிறப்பிக்க வேண்டும் காரியங்களை, சுகத்தையும் வாழ்வையும் வெற்றியும் ஜெயத்தையும் எதிர்காலத்தையும். இந்த வசனத்தை எடுத்து உள்ளத்தில் வச்சு அந்த உள்ளத்திலேருந்து அது பயிராகி விளைஞ்சு தான் வரணும். எனக்கு இப்படி தான் காரியம் நடக்குது. அப்போ இதை கண்டிப்பாக நான் புரிஞ்சு கொள்ளணும், எப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த வாயில் சொல்கிறது தான் நிறைய ஜனங்களுக்கு வழங்க மாட்டேங்குது. நிறைய பேர் பாருங்கள், நான் போன வாரம் சொன்னது போல் இதை பழித்து பேசுகிறாங்க. இது ஏதோ ஒரு வினோதமான உபதேசம்ங்கிற விதத்தில் பேசுகிறாங்க. உண்மையாகவே இது வினோதம் ஒன்றும் கிடையாது. இது தேவனுடைய வார்த்தையினுடைய ஒரு தெளிவான திட்டந்தெளிவான ஒரு சத்தியம். சரி, ஏன் வாயால் நம்ம அறிக்கை செய்ய வேணுங்கிறதுக்கு 7 காரணங்களை சொல்கிறேன்னு சொன்னேன். அதுக்கு ரெண்டு காரணங்களை போன வாரம் சொன்னேன், மீதி இன்றைக்கி சொல்கிறேன். முதல் 2 காரணங்கள் என்ன, குயிக்காக பார்ப்போம். முதல் 2 காரணங்களில் ஒரு காரணம் தான் இப்போ நான் சொன்னேன். நான் வாயில் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லும்போது என்ன பண்ணுகிறேன், என் இருதயத்தில் வசனத்தை விதைக்கிறேன். சிலவங்களை சொல்லுவாங்க, என்னையா சொல்லிட்டே இருக்கிற, சொன்னால் ஆகிடுமா, சொன்னதுனால ஆகிடுமா. சொன்னதுனால ஆகிடும்னு நாங்கள் போதிக்கலை.
ஆனால் சொல்லாமல் ஒன்றும் ஆகாதுன்னு போதிக்கிறோம். வெறும் சொன்னதுனால ஆகுன்னு போதிக்க. நல்லா கவனிக்கணும், பெரிய வித்தியாசம் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் சீடியை வாங்கி திருப்பி கேளுங்க. ஏன்னா நான்லாம் அப்படி தான் கேட்டு தான் கற்றுக்கிட்டேன். இது 10 தடவை சொன்னால் உனக்கு ஆகிடும்னு நான் சொல்லலை. ஆனால் சொல்லலைன்னா ஆரம்பம் கூட ஆகாதுன்னு சொல்கிறேன். நான் ஒன்றுமே ஆகாதுன்றத சொல்கிறேன். ஏனென்றால் நாங்கள் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி தரல. இங்கே இதை 10 தடவை சொல்லு, காலையில் ஒரு 10 தடவை சொல்லு, மத்தியானம் ஒரு 10 தடவை சொல்லு, சாயந்தரம் ஒரு 10 தடவை சொல்லு, இது மாதிரி 10 நாளைக்கு சொன்னால் உனக்கு 11ஆவது நாள் உனக்கு பதில் வந்து இப்படியா சொல்லித்தரோம் கிடையாது. நான் ஒன்றும் முட்டாள் இல்லை பாருங்கள். இது வந்து ஒழுங்காக படிச்சுட்டு வந்து பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து முட்டாள்தனமான நாங்கள் சில மந்திரங்களை சொல்லி தந்துக்கிட்டு இல்லை. என்ன சொல்லி தந்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் வேலை செய்யுது. ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து, இந்த கான்டெக்ஸ்ட்டை வாஸ்து பார்த்தீங்கன்னா, இயேசு போதிக்கிற அந்த வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, வசனமாகிய விதையை விதைக்கிறது பற்றி தான் சொல்கிறாரு, இருதயமாகிய நிலத்தில் விதைக்கிறது பற்றி தான் சொல்கிறாரு. இப்படி தான் நடக்குது. அப்போ அது அப்படி தான் நடக்குதுன்னா, நான் என் வாயால் என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் விதைக்கிறேன். புரியாதவங்க அதை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. நான் சொன்னதுனால ஆயிடுமான்னு. நான் சொன்னதுனால ஆயிடும்னு சொல்லலையே, ஆனால் சொல்லாமல் ஒன்றுமே ஆகாதுன்றேன். சொல்லி தான் ஆகணும் நான். ஏன்னு சொன்னால், என் இருதயத்தில் என் இருதயமாக என் நிலத்தில் விதையை விதைச்சாதானே விளைச்சல் நாளைக்கு உண்டாக முடியும். நான் சுகத்தை விரும்புகிறேன், சுகத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை எடுத்து என் இருதயத்தில் விதைக்கிறேன். எப்படி விதைக்கிறது? இந்த விதைக்கிற ப்ராசஸ் தான் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கணும். வாயால் சொல்லும்போது தான் இருதயத்தில் அதை விதைக்கிறேன். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு 14ஆம் வசனத்தில் சொல்லி 4ஆம் அதிகாரத்திலே. எப்படி விதைப்பான்? இருதயத்தில் விதைக்கிறான், வசனத்தில் விதைக்கிறான். எப்படி விதைப்பான்? சொல்லி தான். அதை நான் போன வாரம் காமிச்சேன் இல்லையா? இது வசனமாக இருக்கிறதுனால சொல்லி தான் விதைக்கிறோம். பணத்தை கொண்டு போய் இதை ஒரு விதையாக வச்சுக்க, இதை வச்சு பொழைச்சிக்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதை என்ன பண்ணுவீங்க? போய் ஏதாவது ஒரு நிலத்தை வாங்குவீங்க இல்லையா? இல்லை ஏதாவது ஒரு என்னத்தையாவது ஒன்று பண்ணுவீங்க, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? அப்படி தான் விதைக்கிறது. அதை வசனத்தை கொடுத்து விதைச்சி பொழைச்சிக்கோன்னு எப்படி பிழைப்பீங்க? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இருக்குது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அப்போ இந்த வசனத்தை கொடுத்து தான் உனக்கு விதை, வாழ்க்கைக்கான விதை, உனக்கு உன் எதிர்காலத்துக்கான விதை, உன் சுகத்துக்கான விதை, உன் வெற்றிக்கான விதை, உன்னுடைய ஒளிமயமான ஒரு வாழ்க்கைக்கான விதை, நல்ல குடும்ப வாழ்க்கைக்கான விதை, நல்ல வியாபாரம் வளர்கிறதுக்கான விதை. இந்த வசனத்தை விதையாக எடுத்துகிட்டு போய் இதை வச்சு பொழைச்சிக்கோன்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதை வசனமாக இருக்கிறதுனால, வசனம்னா வசனம் பேசுகிறாங்கல்ல, ட்ராமாவில் சினிமாலாம் பேசினா தான் விதைக்க முடியும். அது அப்படிப்பட்ட விதை இது. ஆகவே தான் இதை வாயால் சொல்லணும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரின் கோட்டை என் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிற தேவன் என்று நான் சொல்லுவேன். என் மனசில் நினச்சா போதாதா? சங்கீதக்காரன்ட்ட சொல்லி பாருங்க நீங்கள், ஏன்பா நினச்சா போதாதா? ஏன் சொல்கிற வாயை திறந்து நான் சொல்கிறான், நான் சொல்லுவேன். கர்த்தரின் கோட்டை என் அடைக்கலம், தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன். சொல்லும்போது என்ன பண்ணுறேன்? இந்த காரியங்களை எனக்குள்ள விதைக்கிறேன். எனக்குள்ள விசுவாசம் உண்டாகுது, நான் விதைக்கிறேன். அப்போ சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் நான் விதைக்கிறேன். இதை நல்லா புரிஞ்சுங்க பாருங்கள். கிறிஸ்தவ மக்கள் இங்கே சபைக்கு வர்றவங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 4 பேர் என்ன விசுவாச அறிக்கைன்னு இதை சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னா க்ளீனாக பதில் சொல்ல தெரியணும். இல்லை நான் இதை சொல்கிறதுனால ஆகிடும்னு சொல்லலை, சொல்லாமல் ஒன்றுமே ஆகாதுன்றேன். நான் சொல்கிறது வெறும் சொன்னால் மட்டும் ஆகிடும்னு நாங்கள் ஒன்றும் போதிக்கல. ஆனால் சொல்கிறதுல தான் விஷயமாக ஆரம்பமாகுது. வசனத்தை எடுத்து என் இருதயத்தில் நான் விதைக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். விதைச்சா தானே விளையிறதுக்கு நாளைக்கு, அதனால நான் விதைச்சிட்டு இருக்கிறேன். அது தப்பே கிடையாது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், அவரின் பரிகாரியாய் கர்த்தராய் இருக்கிறார், என் சுகம் வேகமாய் துளிர்க்கும் என்று சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் வசனத்தில் இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன்? இருதயத்தில் நான் விதைக்கிறேன். அது நாளைக்கு விளைச்சலாக வரும். இதை வச்சுட்டு போய் தூங்குறேன், எந்திரிக்கிறேன், வேலைக்கு போகிறேன், வர்றேன், காரியங்களை செய்கிறேன். அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது போல இது நடக்கிறது என்றார். இப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறேன். நான் பாட்டுக்கு வேலையை பார்க்குறேன், போகிறேன், வர்றேன், சொல்லிகிட்டே இருக்கிறேன். இரவில் தூங்குறேன், பகலில் விழிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேனோ அது எனக்கு வாழ்க்கையில் நடக்குது. நான் சொல்கிறேன், எனக்கு என் வாழ்க்கையில் 30 வருஷமாக அப்படி தான் நடந்துகிட்ருக்குது. என்ன சொல்கிறேனோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. என்னவெல்லாம் நடக்கும்னு சொல்கிறேனோ அதுதான் நடந்துகிட்ருக்குது. என்னத்தையெல்லாம் நான் விசுவாசித்தேனோ, என்னத்தையெல்லாம் நான் அறிக்கை செய்தேனோ அதுதான் நடந்துகிட்ருக்குது.
சொல்லிவிட்டு அதை பற்றி உட்காந்து கவலைப்பட்டுட்டுல உட்காந்து அழுதுட்டுல எப்படி நடக்குமோ அது ஏன் வேலை இல்லை, எப்படி நடக்கும்னு. விதை எப்படி முளையுதுன்னு நொண்டி பார்த்துருந்தா விளையாது, அது விதைச்சதும் வீணாக போயிடும். விதைச்சிட்டு இரவில் தூங்கி பகல் விழித்து அதுக்கு தண்ணி பாய்ச்சி அது பாட்டு போயிட்டே இருக்கணும். அது பாட்டுக்கு விதை பயிராகி விளைச்சல் உண்டாகிறது போல வருது. இப்படி தான் நடக்குது பாருங்க. அப்போ நான் வசனத்தை சொல்லும்போது என் இருதயத்தில் விதையாகிய வசனத்தை விதைக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தை அறிக்கை செய்யும்போது என்னுடைய இருதயமாகிய நிலத்தில் வசனமாகிய விதையை விதைக்கிறேன், விதைத்து கொண்டே இருக்கிறேன், தண்ணீர் பாய்ச்சி கொண்டே இருக்கிறேன். நிச்சயமாய் விளைச்சல் உண்டாகும். இரவில் தூங்கி பகலில் விழித்து எனக்கு தெரியாத விதமாய் அது பயிராகி விளைந்து வருகிறது. வெற்றி விளைந்து வரும், சுகம் விளைந்து வரும், ஜெயம் விளைந்து வரும், ஐஸ்வர்யம் விளைந்து வரும், வாழ்வு விளைச்சலாய் வரும். சாதாரண படிக்காத ஆள் கூட புரிஞ்சுக்கலாம் இது. ரெண்டாவது, வாயில நாம் வசனத்தை வாயினால் அறிக்கை செய்கிறதுனால விசுவாசம் வருது. எனக்கு விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வினால் வரும்னா கேட்டதுனால் வரும்னு இல்லை. சிலர் அப்படி நம்புகிறாங்க, கேட்டதுனால நான் போன ஞாயிற்றுக்கிழமை கேட்டேன், இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை கேட்டுறேன். இல்லை, கேட்டதுனால் வரல. கேள்வி அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அப்படின்னா தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால. இங்கே வரும்போது கேட்குறீங்க, நல்லது. கேட்கும்போது சில காரியங்கள் புரியுது உங்களுக்கு, இப்படி தான் பண்ணணுன்றது சொல்லித்தரேன் நான் உங்களுக்கு, இல்லையா? இல்லைன்னா புரியாது. கேட்டதுனால் வரும் இல்லை, கேள்வினால் வரும். கேட்குறது இங்கே வர்றதுனால வருது, கேள்வி நீங்கள் பேசுகிறதுனால தான் வர முடியும். இங்கே வந்தால் கேட்டுக்கலாம், ஆனால் நீங்கள் அதன்படி பேசும்போது தான் கேள்வி உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாய்க்கு உங்கள் இருதயத்துக்குள்ள கனெக்ஷனை நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, இல்லையா? கடவுள் எப்படி உண்டாக்கிட்டார்னா, என் வாயிலிருந்து வர்றது தான் என் இருதயத்துக்குள்ளே போகிறது. என் வாயிலிருந்து வர்றது தான் என் இருதயத்துக்குள்ளே போகிறது. இன்னொருத்தர் வாயிலிருந்து வர்றது என் இருதயத்துக்குள்ளே போகாது. என் வாயிலிருந்து வர்றது தான் என் இருதயத்துக்குள்ளே அப்படி வச்சுட்டார் கனெக்ஷன் கடவுள். அதனால தான் மற்றவன் என்ன சொல்கிறான் நம்மளை பற்றி கவலைப்படாதீங்க. அது ஏன்னா அது உங்களை ஒன்றும் பாதிக்க போகிறது இல்லை. அவங்க சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் சொன்னபடி ஆகும், அவன் மாமியார் சொன்னபடி ஆகும்னு சொல்லல, இல்லையா? அவன் சொன்னபடியே அவன் விரோதி சொன்னபடி ஆகும், எதிர் வீட்டுக்காரன் சொல்லி கிடையாது. அவன் சொன்னபடி ஆகும். எவன் என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு போட்டுமே, நீங்கள் சொன்னபடி தான் ஆகும். ஆகவே கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். கேள்வினா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த கேட்டுக்கொண்டே இருக்கிறதுன்றதை நீங்கள் தான் உண்டாக்க முடியும். அதுதான் உள்ளத்தில் இருதயத்தில் விசுவாசத்தை வர வைக்கிறது. இப்போ மூணாவதுக்கு போவோம். ரெண்டு தான் முதல்ல கவர் பண்ண. மூணாவது, இது மனதை புதிதாக்கிறது. இது நம்முடைய வாயின் வார்த்தைகள் அல்லது விசுவாச அறிக்கை மனதை புதிதாக்கிறது. இதனால தான் பாருங்கள், ரிஃபார்மர்ஸ் மறுமலர்ச்சி உண்டான போது 16ஆம் நூற்றாண்டுலாம் அவங்க என்ன பண்ணாங்க, மார்ட்டின் லூத்தர் போன்றவங்களாம் என்ன சொன்னாங்க, கிறிஸ்டியானிட்டி இஸ் அ கிரேட் கன்ஃபெஷன்னாங்க. கிறிஸ்தவமே ஒரு பெரிய அறிக்கையின் மார்க்கம். ஆனால் கிறிஸ்தவங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்ச அறிக்கைலாம் என்ன, வெறும் பாவ அறிக்கை தான். பாவம் செஞ்சால் போய் அறிக்கை செஞ்சிடணும், அது மட்டும் தான் தெரியுது, வேறு அறிக்கை தெரியாது அவங்களுக்கு. அறிக்கைன்னு சொல்கிறவங்களும் அதான் நினைக்கிறாங்க, பாவம் செஞ்சால் அறிக்கை செஞ்சிரு. கிறிஸ்தவம் வெறும் பாவ அறிக்கையின் மார்க்கம்னு சொல்லலை, கிறிஸ்தவமே ஒரு அறிக்கையின் மார்க்கம். அப்படின்னா பாவம் நான் செய்யும்போது தான் அறிக்கை செய்கிறேன். பாவம் என்னைக்காவது செய்யும்போது, எப்போ பார்த்தாலும் பாவம் செஞ்சு அறிக்கை செய்யிட்டா இருக்கிறோம் நம்ம கிடையாது. பாவம் செய்யும்போது அறிக்கை செய்கிறோம். கிறிஸ்தவம் அறிக்கையின் மார்க்கம்னா வேற ஒரு அறிக்கை இருக்குது. அது என்னன்னா, நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை அறிக்கை செய்கிறேன். ஐ கன்ஃபெஸ் மை ஃபெய்த் அண்ட் வாட் ஐ பிலீவ். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை அறிக்கை செய்கிறேன். அதுதான் கிறிஸ்தவம். இருக்கீங்களா? கிறிஸ்தவத்தினுடைய இது என்னன்னா, நான் விசுவாசிக்கிறதை அறிக்கை செய்கிறேன். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், 2 கொரிந்தியர் 4:13 சொல்கிறார் இல்லையா, நான் விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறோம் ஆகையால் பேசுகிறோம். நாங்களும் அதே டைப் தான்றாரு. பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது, விசுவாசித்தேன் ஆகியால் பேசினேன்னு. நான் அதே இதை சேர்ந்தவன் தான்றாரு. தான் கிறிஸ்தவம். விசுவாசிக்கிறேன் பேசுகிறேன். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதான் பேசுகிறேன். என்னுடைய விசுவாசத்தை நான் பேசுகிறேன்றார். சரி,
அப்போ பேசும்போது என்னுடைய மனம் புதிதாகிறது. இந்த மனம் புதிதாகிறது ரொம்ப முக்கியம். பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்படும் போது இருதயம் புதிதாகுது. அதாவது நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆவி, நம்முடைய உள்ளான மனிதன் புதிதாகிறான். மனம் புதிதாகலை, வேறு எதுவும் புதிதாகிறது இல்லை. விசுவாசிக்கும் போது என் முகலாம் மாறிச்சா, உங்கள் முகலாம் மாறிடுதா? முகம் மாறிடுதுன்னா எல்லாம் புதிதாக, எல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நாளைக்கே வந்து வேறு முகம் வேணும்னு. வேறு எதுவும் புதுசாகலை. அதே மூக்கு மொழி தான், அதே ஹைட்டு தான், அதே வெயிட்டு தான், அதே இதுதான். ஒரு 4-5 பவுண்டு குறையும்னு சொன்னால் கூட நிறைய பேர் வந்து சேர்ந்துருவாங்க. அதெல்லாம் சொல்லவே இல்லை. எதுவும் மாறுறதில்லை, எல்லாம் அப்படியே தான் இருக்குது. எது மாறுது? உள்ளம் மாறுகிறது. உள்ள ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதுதான் ரட்சிப்பு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியார். பழையவெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதா. என்னென்ன முகத்துலேயும் உருவத்துலேயுமா அது சொல்லிடுது. எல்லாம் புதிதா என்னென்னு கிடையாது. ஒன்றுமே புதிதாக இல்லைங்க. எது புதிதாச்சு? உள்ளம் தான் புதிதாகிறது இல்லையா? அப்போ சரீரம் புதிதாகலை, மனம் கூட புதிதாகலை. மனம் கூட, புத்தி கூட பாருங்கள் நிறைய அப்படி தான் இருக்குது. அதனால தான் சில கிறிஸ்தவங்க இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் புத்தி மாறாது. புத்தி வந்து அந்த பழைய புத்தி இருக்கிறதுனால தான் சில கிறிஸ்தவங்களை பார்த்திங்கன்னா உருப்படாத கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஒழுங்கில்லாத கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. ஏன்னா புத்தி வந்து அந்த பழைய புத்தி. அந்த புத்தியை மாற்றாதனால இவங்க என்னதான் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலும் கூட அந்த புத்தியை இவங்களுக்கு கெடுக்கிறது. மதுரையில் வெற்றி வாழ்வு கூட்டங்கள். சாம்பி செல்லத்துரை பேசுகிறார். நாள் 2015 ஜனவரி 15-16. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவவார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோடு, மதுரை 3. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுவே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் என்னை காத்தவரை என்றும் துதித்திடுவே. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுமே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆருயிர் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுமே. நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரந்தன் பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே